உள்ள வந்து படிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டு நீ அழ ஆரம்பிக்கிற? என்கிட்ட கோவமா பேசுறீங்க. அப்பா பேச்ச கேட்கலனா கோவம் வரதா? கோவத்தை மத்தவங்க கிட்ட காட்டுங்க, என்கிட்ட வேண்டாம். சாரி டியர். அத மரியாதையோட சொல்லுங்க. சாரி மேடம். இங்க வா. என்ன கிண்டல் பண்ற? உனக்கு தான் ஃபோன், பேசிட்டு வா. ஹலோ, ரமணா தான் பேசுகிறேன். சொல்லு சௌந்தர்யா. நானும் ராஜாவும் அங்கே தான் வந்துட்டுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம். எங்கடா ஓட பாக்குற? ஏன் சார், என்ன பண்ணா இவன்? தம்பி, இவன் ஜெயில இருந்து பரோல்ல வந்தான். பரோல் முடிஞ்சு திரும்பி வரவே இல்லை. வாடா ஸ்டேஷனுக்கு, பிரிச்சு மேய்ஞ்சிடறேன். அண்ணே, அடியில எலுமிச்சம்பழம் வச்சிட்டியா? வச்சிட்டேனே. பூதேவி, டயருக்கு விடானா விரலுக்கு வச்சிருக்க? நகை சுத்தினே. டேய், கை எடுத்து போய் அப்படியே டயர் கட்டில வச்சிட்டா எலுமிச்சம்பழம் நசிங்கனா விரல் நசிங்கனா சுத்தியே வராது. அண்ணே, போடா நொண்ணா போ. அம்மா, ஒரு டீ கொடுங்க. ஹலோ, யாரா அது? ஏண்டா காலையிலே ஊத்திக்கிட்டியா? நான் தான்டா உன் பாஸ்கரன் பேசுறேன். சொல்லுங்க முதலாளி. டேய், சொல்றத கவனமா கேளு. ஏற்காடு ட்ரிப்புக்கு வழக்கமா வர்ற டூரிஸ்ட் கைடு வடிவேலு வரல. அவனுக்கு பதிலா புது கைட அனுப்பி வச்சிருக்கேன், பாத்துக்க. என்னது கைடா? ஆமாண்டா கைத. சிட்டிக்கு அவுட்டர்ல நம்ம மணி டீ கடை வாசல்ல பிக்கப் பண்ணிக்க. ஓகே ஓகே, ஏத்திக்கிறேன். கைடே கிளம்ப. நானா? உன்ன இல்லாம அந்த பொம்பளைய கூட்டிட்டு போக முடியும்? ஏற்காடு போகணும். ஏற்காடா? ஆமா, ஏற்காடு தான் போறோம். நீ தான் கைடு. வா போலாம். ரைட். என்ன ஏற்காடு கூட்டிட்டு போறேன்னு எத்தனை வாட்டி சொல்லி ஏமாத்திருக்க. இப்பவாவது போலாம், வா. என் கைடு என்ன யோசிக்கிற? நம்ம வண்டியில ஏறு. பேட்டா, கில்பா, கில்போ எல்லாம் இருக்கு. கைடு நான்டா. என்ன விட்டு யாரையா கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க?
போங்க போங்க, நான் வரலன்னா தான் யாருமே உங்களுக்கு தெரியும். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், ஹலோ. நான் தான் உங்க கூட டிராவல் பண்ண போற கைட். என் பேர் எதுக்கு, நீங்களாம் என்ன கைட்னே கூப்பிடலாம். இந்த ட்ரிப்போட நோக்கமே நம்மள சந்தோஷமா இருக்கணும் தான். அதோட முக்கியம் மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்க விடணும். இந்த உலகத்துல எதை வேணா காசு கொடுத்து வாங்கலாம், ஆனா சந்தோஷத்தை மட்டும் காசு கொடுத்து வாங்க முடியாது. எல்லாரும் ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஹேவ் ஃபன். இங்க பாருடி, நீ எனக்கு 3வது பொண்டாட்டி. நீ அண்டாவை தூக்கு, குண்டாவை தூக்கு, குழந்தைய தூக்கு, ஏன் என்னையவே தூக்கு. ஆனா இந்த படுதாவை மட்டும் நீ தூக்கவே கூடாது. ஆமா, தூக்கிட்டாலும். இங்க பாரு, உன் மூஞ்சிய என்னத்த வேற யாரும் பார்க்கவே கூடாது. ஏன் இப்படி இம்சை பண்ற? கேட்டியே ஒரு கேள்வி. இப்படி கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் என் முதல் பொண்டாட்டியை ஒருத்தன் நார்த்துக்கு தள்ளிட்டு போயிட்டான், 2வது பொண்டாட்டியை ஒருத்தன் சவுத்துக்கு தள்ளிட்டு போயிட்டான். உன்னை எவனும் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு தள்ளிட்டு போயிடக்கூடாது பாரு, அதனால தான். இந்தாங்க உங்க வாட்டர் பாட்டில். மிஸ்டர் மாசிலாமணி, மிஸ்ஸஸ் பார்வதி, நீங்க தானே? இந்தாங்க உங்க வாட்டர் பாட்டில். அதை என்கிட்ட கூட. பார்வதின்னு பேர் வச்சுட்டு பர்தா போட்டுட்டு இருக்காங்க. ஏன் மும்தாஜ்னு பேர் வச்சுட்டு புடவை கட்டுறது இல்லையா? போடலாம், அதான் ஏன் கேக்குறேன். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னா தெரிஞ்சுப்பேன். சொல்ல மாட்டேன். அப்போ உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல சந்தேகம். அது எப்படி உனக்கு தெரியும்? நாங்கெல்லாம் முகத்தை பார்த்து ஆளை ஜட்ஜ் பண்ணிடுவோம். அவன் மூஞ்சி நீ இப்ப பார்த்த? நான் பார்த்துட்டு உங்க முகத்தை. இது எவ்வளவு சார் விலை? 200 ரூபாங்க. மச்சான், இந்த ஓனர் சரியான இழிச்ச வேண்டா. இன்னொரு 1 hour உள்ள இருந்தோம்னு வச்சுக்கோ, கடையே மொட்டை அடிச்சிருக்கலாம். போகும்போது இந்த ரூட்ல தானே போவோம், கடையவே காலி பண்ணிடலாம். ஹலோ பிரதர், இந்தாங்க பில்லு. பிரசாதம் கொடுப்பேன்னு பார்த்தா ஏதோ பில்லு கொடுக்குற. என்ன பில்லு? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க எடுத்தீங்களே திங்ஸ், அதுக்கு நான் தான் பே பண்ணேன். நாங்கள் உங்களை கேட்டோமா பே பண்ண சொல்லி? அதானே. யாரும் பார்க்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க எடுத்தது நான் மட்டும் இல்ல, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓனரும் பார்த்தாரு. அட அப்படியே? நடுவில் ஒரு வாட்டி ஷட்டர் இறங்கி ஏறிச்சு தெரியுமா? அது வந்து உங்களை உள்ள வச்சு அடிக்கதான். அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி நான் தான் உங்க பில்லை பே பண்ணேன். எங்களை திருடன்றியா? ஹலோ, எங்ககிட்டயும் துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கோ. நீங்க ஜாலிக்காக தான் இதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மூளை எப்படியா யூஸ் பண்ணுவீங்க? பிரதர், படுத்துட்டு எச்சு துப்பினா அது நம்ம மேல தான் விழும். இந்தாங்க புடிங்க. கேவலப்படுத்திட்டான்டா இந்த கைடு. ஏற்காடு வந்தாச்சு, இறங்க இறங்க இறங்க. டயர்லாம் ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரூம் கீ வாங்கி தரேன். ஓகே. விலங்க பொண்டாட்டி வர்றா. விலகுங்க. பார்த்து வலது கால் எடுத்து வச்சு வா. இடது கால் வேண்டாம், ஏற்கனவே இடது கால் எடுத்து வச்சு 2 பேர் ஓடி போயிட்டாங்க. ஐயோ, பிளாஸ்க் விழுந்துருச்சா? ஏப்பா இன்னும் அதே டியூனா? நீ படுத்துட்டு பாட்டு ரசிக்கிறேன். வாடி. இவன் வேணும்னு உழுவுறாளா இல்ல தற்செயலா தான் உழுவுறாளா? ஒண்ணுமே புரியலையே சார். ஏன் டென்ஷன் ஆறீங்க? அவங்க தற்செயலா தான் உழுவுறாங்க. ஏண்டா மைண்ட் வாய்ஸ்ல பேசினாலும் எப்படா கண்டுபிடிக்கிற? பிளாஸ்க்கும் போச்சா? ஏங்க, ஏற்காடு ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல? கொதிக்குதேடி, மூடிக்கிட்டு வா. உயிரே புரியுது, வாடி. ரொம்ப பசிக்குதுடி. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, இன்னைக்கு சனிக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் இருக்கு. நோ ப்ராப்ளம், கைட் அங்க தான் இருக்காங்க, போய் மாத்திட்டு வந்துரு. ஓகே, நான் மாத்திட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. சாரி, இன்னைக்கு சனிக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா நான்வெஜ் வந்து. அதனால என்னங்க, இது வெஜிடேரியன் தான், நீங்க எடுத்துக்கங்க. யூ ஆர் சோ ஸ்வீட். Thank you. வெல்கம். மாத்தி கொடுத்துட்டானா? அவர் சாப்பிடறதுக்குள்ள மாத்திட்டு வந்துட்டேன். சாப்பிடலாம். வாவ். நீங்க சாப்பிடலையா? எல்லா சாப்பாட்டையும் மீனுக்கே போட்டுட்டு இருக்கீங்க. பிரியாணி நல்லா இருக்குன்னு எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்டாங்க. நானும் வெஜிடேரியன் தாங்க. அடடா, உங்க சாப்பாட்டை நான் சாப்பிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆண்டும் ஒரு அரிசிலையும் அவங்க பேர் எழுதி வச்சிருப்பான். நீங்க உங்க சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்க சாப்பாடு? இன்னைக்கு என் பேர் எழுத மறந்துட்டாரு, அவ்வளவுதான்.
சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பார்த்தா ரொம்ப டீசெண்டா தெரியுது. பழகினா கூட நான் டீசென்ட் தான். சார் ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. என் லவருக்கு இன்னைக்கு பர்த்டே சார். அப்படியா? அவளுக்கு என்ன பிரசன்டேஷன் கொடுக்கறதுன்னு தெரியல சார். உங்க லவ்வர் பார்க்க எப்படி இருப்பாங்க? சும்மா கும்முன்னு சூப்பர் ஃபிகர் சார். நல்லதா போச்சு. என்னோட செல்போன் நம்பர் தரியா? சார் என்ன சார் போடா போடா. டீசென்ட்டான ஆட்களே இப்படி தான் இருப்பாங்க. போ போ. साहब नमस्ते साहब. பல்பீர் சிங் ஏற்காடுக்கு ட்ரான்ஸ்ஃபரா? ஆமா இங்கே செட்டில் ஆயிட்டேன் சாப். வெரி குட். அப்புறம் உங்க வீட்ல மாதாஜி பிதாஜி போறோம் 2G ஆயிடுச்சு. இதுக்கு மேல சொன்ன வீட்ல அனாவசியமான கன்ஃபியூஷன் ஆயிடும். போ. ठीक है साहब. ஓகே. ஆரம்பமே இப்படி இருக்கே. வணக்கம். ஆமா நீங்க டிவில நியூஸ் படிக்கிறவரா? நான் இல்ல சார். என்ன? சார் என்ன? இந்த பத்திரிகைய நான் 4 தடவை படிச்சிட்டேன். நீங்க தப்பா நினைக்கலனா? நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? 4 தடவை படிச்சா ஒண்ணு தமிழ் தெரியலன்னு அர்த்தம், இல்ல நியூஸ் புரியலன்னு அர்த்தம். நோ 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 நோ. நான் இந்தியா பொருளாதாரத்தை பேஸ் பண்ண விரும்பல. எப்படி? நீங்க இந்த பத்திரிகையை வச்சுக்கின்னு 4 ரூபாய் கொடுங்க சார். பாத்தீங்களா? நீங்க அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இந்தியன் எக்கானமியை வேஸ்ட் பண்ணுவேனா? நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு 1 ரூபா தரேன். நீங்க படிச்ச நியூஸ அப்படியே என் காது கிட்ட சொல்லுங்க. விளையாடாதீங்க சார். நான் பத்திரிகைகளோட விளையாட மாட்டேன். இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. கொடுங்க. உங்களுக்கு 4 ரூபா தரணும். 4 ரூபா சில்லறையா இல்ல. 10 ரூபா இருக்கு. பாக்கி 6 ரூபா கொடுங்க. சார் என்ன? பாக்கி 6 ரூபா நான் அடுத்த வாரம் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க. ஒரு 6 ரூபாய்க்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸா? தாங்கல. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. அடாடாடாடாடா, பிரமாதமான நியூஸா இருக்கே. நாளை காமராஜர் பதவி ஏற்கிறார். என்னது இது? ஐயோ பாவி, ரொம்ப பழைய பேப்பர் கொடுத்து ஏமாத்திருக்கானே. உள்ள பழசு வெளியில புதுசு. எதுலதான் கலப்படம் இல்லாத போச்சே. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. ராசி பலன் பரவாயில்ல பரவாயில்ல. இன்னித்தே தான் போட்டிருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு அமோக வெற்றி. இன்று பகல் பொழுது மட்டும் முடிந்தவரை ஆங்கிலத்தில் பேசவும். அடாடாடா. ஓகே ஓகே. பரிகாரம் சனி பகவானுக்கு பிரீத்தி செய்யவும். காக்கா. அட பாவிங்களா, காக்காவை யாரும் சுட்டுருக்காங்களே. சனி பகவான் என்ன நம்மள இப்படி சோதிக்கிறார்? நம்மளால முடிஞ்சது இந்த 2 காக்காவையை நல்ல விதமா அடக்கம் பண்ணிடலாம். அதான் சனி பகவானுக்கு பிரீத்தி. சில்லறையில போயிட்டு அப்புறம் வாப்பா. பார்த்துட்டு சொல்லு. நல்லா பார்த்துட்டேன். சில்லறை இல்ல. நல்லாவே பார்த்துட்டு சொல்லு. என்னங்க இப்பதான் பார்த்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. எங்க பாத்தீங்க? ஹோட்டல்ல காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி வா பின்னாடி வானீங்க. நான் 2 ரூபா கொடுத்தேன். எதுக்கே சிரிக்கிற? பாயிண்ட பிடிச்சிட்டாரு. என்ன பாயிண்ட் பிடிச்சாரு? நம்ம ஹோட்டல்ல மாமூல் வாங்கினோம்ல, அதை பார்த்துட்டாரு போல இருக்கு. அதை காட்டி வேற குடுக்குறியா? சாரி சார். உங்களோட பேசணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்க போற? அது என்ன? சொரைக்கா. நீங்க ஏட்டு சொரைக்கா. அது உங்களுக்கு உதவுமா? என்ன டவுட்? நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். என்னன்னு? ஏட்டு சொரைக்கா கறிக்கு உதவாதுன்னு. என்னையா சிரிப்பு? மறுபடியும் பாயிண்ட பிடிச்சிட்டாரு. அவரை பிடிக்க வந்தமா பாயிண்ட பிடிக்க வந்தமா? சாரி சார். சார் உங்களை செக் பண்ணனும். நல்லா பாத்துக்கங்க. இதோ. ஐயோ டிக்கி இல்ல, பெட்டியா. பெட்டியா? ஆமா. ஜிப்ப தர. ஐயோ என்னங்க? ஐயோ இந்த ஜிப் இல்லையா, பெட்டியில இருக்க ஜிப்ப தரையா? எதுக்கு? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். கடகராசி அன்பர்களே, முடிந்தவரை ஆங்கிலத்தில் பேசவும். சொல்லிட்டுமா? சொல்லு. 2 crores. நினைச்சேன். நீங்க எங்க நினைச்சீங்க? நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நினைக்கிறீங்க. நான் நினைச்சதுக்கு அப்புறம் தான் நீ சொல்ற. சரி சரி, டைரக்டா மேட்டருக்கு வரேன். போதும் வாங்க. அந்த பெட்டியில இருக்கிற 2 crores பிளாக்கா ஒயிட்டா? இவர் ஏன் கூட வராரு? போய் அந்த பக்கம். இப்பெல்லாம் ஏது சார் ஒயிட்? எல்லாம் பிளாக் தான். நினைச்சேன். அதை என்ன பண்றதா உத்தேசம்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. அப்புறம் நான் சொல்லுவேன் நான் நினைச்சேன் நீங்க தம்பட்ட அடிப்பீங்க. நோ நோ. அக்யூஸ்ட் வாயால தான் இன்னும் வரணும். யோ என்ன அறிவில்லாம பேசுற? உங்களோட முட்டாளா இருக்கா? அதானே, சும்மா இருயா கொஞ்ச நேரம். அதை என்ன பண்றதா உத்தேசம்? குழி தோண்டி புதைக்கிறதா இருக்கு. அப்ப ஸ்டேஷனுக்கு நட. ஸ்டேஷன்லயே குழி தோண்டலாங்கறீங்களா? ஐயோ என்ன? அந்த 2 crores என்னது? அது 2 crores ஒண்ணுதா? எஸ் சார். என்னையா தோண்ட நிறைய விஷயம் வரும். கேட்டீங்க? முதல்ல புதைக்கணும், அப்புறம் தான் தோண்டணும். நான் கேஸ சொன்னேன். நான் 2 crores சொன்னேன். ஐயோ மடக்கையா. என்னையா லேட்டஸ்ட் துப்பாக்கிலாம் வச்சிருக்கேன்? இதுவே உங்களுக்கு லேட்டஸ்டா? சூப்பர். சாமியோ, ஐ ஷாட் 2 crores. எதுக்கு சிரிப்பு? தமிழ்நாட்டுல ஆங்கிலம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு பாத்தீங்களா? சார் அக்யூஸ்டே ஒத்துக்கிட்டான். இவன் சுட்டு இவன் கிட்ட கொடுத்துருப்பான். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஐயோ ஆரம்பத்துல இருந்து தப்பாவே நினைக்கிறீங்க. அந்த சூட் கேஸ்ல என்ன இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. உட்காருங்க.
தர செமையா சிக்குது 1 crore என்ன இது 2 crores யோ காக்கான்னு தமிழ்ல சொல்லிருக்கலாம்ல ஏன் ஆங்கிலத்துல சொல்லி இப்படி குழப்புற எனக்கு காக்கா பிடிக்கிற வழக்கம் கிடையாது அதான் ஆங்கிலத்துல சொன்னேன் நல்லா இருக்கு ஐயோ புடிங்க அந்த காக்காவை போய் நான் எதுக்கு பிடிக்கணும் சொரக்காயோட உங்க சைக்கிளை தூக்கிட்டு ஓடுறாங்க ஐயோ போலீஸ் ஏட்டு நீங்க தாங்க போலீஸ் அப்படியா மறந்தே போயிட்டீங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு ஹாய் கேன் ஐ ஜாயின் யூ யா ஷோர் தேங்க் யூ நான் ஒரு சூப்பர் ஃபிலிம் வச்சிருக்கேன் ஒரு பிட் பாக்குறீங்களா பிட்டா பாருங்களேன் பார்க்கலாம். ச்சீ நான்சென்ஸ் ஸ்கவுண்டர். ஃபுல்லா பாருங்க. வா கைடு நீயும் பாரு. எழுந்துடுறா. பொண்ணுங்க கிட்ட தப்பான கிளிப்பிங் காட்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? டோடா பின்ன ஃபிகர் எப்படி கரெக்ட் பண்றது? சார் இப்பதான் தோடாண்ண அடி வாங்கினப்புற சாருன்ற போய் உங்க அப்பாவை கேளு உங்க அம்மாவை எப்படி கரெக்ட் பண்ணாருன்னு போ. என்ன கைடு? அடி வாங்கினா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது. போ தம்பி போ. அந்த போனை delete பண்ணிட்டு தரேன் போ. வழி விடுங்கப்பா. போயிருப்பான். எங்க ஒளியிற? நீ ரமணா தானே? இல்ல சார், நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இத பார், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், ஞாபக சக்தி ஜாஸ்தி. நீ ரமணா. இல்ல சார், எனக்கு உங்களுக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்ல போறேன். எனக்கு தான் நீங்க யாருன்னே தெரியாதே. அப்படியா? அப்படி ஒரு நிமிஷம். தெரியாதுன்னு சொன்னா அந்த பக்கத்துல இருந்து என்ன பார்த்து ஏன் ஓடி வந்த? இந்த பக்கமா ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன். அதோட முக்கியமான வேலை இந்த பக்கம் இருந்தது. அதான் இப்படி ஓடி வந்துட்டேன். ஓகேவா? மாமனே மாட்டினியா? இந்த பக்கம் தானே வேலை. என்ன ஏன் இந்த பக்கம் போற? இந்த பக்கம் அதை விட முக்கியமான வேலை சார். வரட்டுமா? சம்திங் ராங். யாருப்பா நீ? அரிக்குதுன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ என்னாச்சு? கொடி குத்திருக்கீங்களா சார்? ஆமா, தேசிய கொடி. சார் இன்னைக்கு குடியரசு தினமா? இல்லையே. சுதந்திர தினம் இல்ல. அப்புறம் எதுக்கு சார் கொடி குத்திருக்கீங்க? என்ன டேய், நம்ம தேசிய கொடியை குத்துறதுக்கு எதுக்குற நாளு? அப்ப நீங்க யாரு சார்? ஏன்? வெங்கட்ராமன் எங்க அப்பா. வைத்தியநாதன் எங்க தாத்தா. வெங்கடாஜலபதி குலதெய்வம். அப்ப உங்க பேர் தான் என்ன சார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜியா? நான் ராஜாஜியோ நினைச்சேன். ராஜாஜியா? ராஜகோபால் ஆச்சாரி ஜி சார். என்ன எல்லாமே ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு சந்திராஷ்டமமா? பயந்துட்டீங்களா? யூ இடியட். இவ்ளோ படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவில்ல. எப்ப பார் சின்ன புள்ளத்தனமா விளையாடிட்டு. நான்சென்ஸ். வா 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 வா, ஓடி வாடா கண்ணா, வா 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 வா. இத பார், கவர்மெண்ட் சர்வெண்ட் கிட்ட போய் சொல்றது ரொம்ப தப்பு. நீ ரமணா, உண்மையை சொல்லு, கொடுத்துட்றேன். நான் ரமணா தான் சார். காட் பிளஸ் யூ. தைரியமா இரு. ஹாய். ஹாய். ஐம் சாரி, இன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசிடக்கூடாது. உங்கள் ஜாலியான மூணுக்கு எடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே. நான் தான் டேக் இட் ஃபார் கிராண்டடா உங்க கூட விளையாடிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அவ்வளோ உரிமை எடுத்துருக்க கூடாது. இல்லை இல்லை, யூ ஆர் ரைட். நான் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தேன். என்ன டிஸ்டர்பன்ஸ்? சொல்லலான்னா சொல்லுங்க. வேண்டாமே, இட்ஸ் பர்சனல். இட்ஸ் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். ஹே இஸ் சிம்பிளி சூப்பர். யார் சொல்ற? நம்ம கூட கைடா வந்திருக்காரு. ஆமா, அவர்தான். நான் அவர் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வரேன். அவர் செய்யற ஒவ்வொரு செயலும் வித்தியாசமா இருக்கு. பேச்சுல நகைச்சுவை இருக்கு. அவர் நடத்தையில அனுபவம் தெரியுது. கண் முன்னாடி தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கிற தைரியம் இருக்கு. குழந்தைத்தனமான முகம், அவரோட ஸ்டைல், அப்ரோச் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்துலயும் ஒரு அழகு இருக்கு. ஹி இஸ் நாட் எக்ஸ்ட்ரானரி, ஹி இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ணிருக்க போல இருக்கு. நல்லதை அப்ரிஷியேட் பண்றதுல தப்பு இல்லையே. நீ நினைக்கிற மாதிரி எந்த ஆம்பளையும் இல்லடி. அவனும் அப்படிதான். சராசரி மனுஷன் தானே. என்ன, அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. அவனுக்கும் சான்ஸ் கிடைச்சா அவனும் ஒரே குட்டையில ஒன்று மட்டை தாண்டி. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சேலஞ்ச், நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களை யாருங்க தாத்தா பாட்டி கதெல்லாம் பேச சொன்னது?
அது வேற ஒண்ணும் இல்ல கைடு. தாத்தால ஆரம்பிச்சு அப்பால வந்து அப்படியே என்னை பத்தி புரிய வைக்கலாம்னு நினைச்சு பழக்கம் போல டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி கொலாப்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் கைடு. இனிமேல் அவ எனக்கு கிடைக்க மாட்டா. நிச்சயமா கிடைப்பா. முதல்ல உங்க காது மேல நீங்க நம்பிக்கை வைங்க, புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் அப்படி திரும்பிக்கிறீங்களா? எதுக்கு? ம்ம். ஐயோ, இது கடன் தான், எப்ப வேணாலும் வட்டியோட திருப்பி கொடுக்கலாம், ஓகேவா? ஓடி ஜஸ்ட் மிஸ். கைடு, ஏற்காடு வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தா உனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏய், சீ. மாத்தி மாத்தி எல்லாரும் பொண்ணு முத்தா சும்மா இருந்தாரு, நம்ம குத்தா கோவப்படுறாரு. கரண்ட் பாஸ் பண்ணிட்டேன், மந்திரிச்சு விட்டு கோழி மாதிரி ஆயிட்டான். அன்னைக்குமா இப்ப என்ன தேடி வருவான். ஏய் வராதடி. நான் சொல்லல, எனக்கு தெரியாது உங்க சைக்காலஜி பத்தி. நான் கிஸ் அடிச்சு மிஸ் ஆனதே இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்குள்ள வா, அந்த மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்க, வரேன். சீக்கிரம் வந்துருங்க. அவசரத்தை பத்தியா அப்படின்னு புதுசா சொல்லிட போறான். ஐ லவ் யூன்னு சொல்ல போறான். அது என்னோட செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் பார். அப்ப புரிஞ்சுப்ப இவனும் 10/11. முத்தத்தை உதட்டுல கொடுக்க போறீங்களா இல்ல கண்ணத்துல கொடுக்க போறீங்களா? ஐயோ, அறிவில்ல உனக்கு. பொம்பளை மாதிரியா நடந்துக்கிற? நாய் மாதிரி அலையிற? Hi. Hi. You carry on. என்ன? ஒண்ணும் இல்லையே. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. என்னது இது? யாரும் தான் இல்லையே. பேச ஆசையா இருந்தா பேச வேண்டியதானே. நீயா? என்னக்கா பயந்துட்டீங்களா? ஒண்ணுல, இங்க ஒரு அங்கிள் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எப்பவோ போயிட்டாரே. அப்படியா? இது என்ன போன்? நோக்கியா. ஐபோன் வாங்கலையா? வாங்கல. எங்க வீட்ல 10 போன் இருக்கே. 10 போனா எப்படி? எங்க அப்பா வேலை செய்யற கடையில இருந்து ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டாரு. அதனால நீங்க உங்க போனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பாய். அப்பா, இது ரொம்ப பழைய போனுப்பா. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய டென்னிஸ் விளையாடி இருக்கேங்க. ஹலோ கைட், பரதா பார்வதி பிடிக்கிறீங்க, எங்களை பிடிக்க மாட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க விழுந்ததெல்லாம் கட்டாந்தரையில, நீங்க விழுந்தது புல் தரையில. நல்ல மெதுமெதுன்னு தானே விழுந்தீங்க. அப்புறம் என்ன? வாங்க எழுந்துருங்க. முடியாது, கை கொடுங்க. வாங்க. எத்தனை வருஷமா நீங்க இத பிராக்டீஸ் பண்றீங்க? இதுக்கு என்ன பேரு? இது பேரு வென்ட்ரிலாக்விசம். இது 8 வருஷமா டிவில பண்றேன். இப்போ ஸ்டேஜ்ல கூட பண்றேன். இதுக்கு தமிழ்ல மாயக்குரல்னு பேரு. ஹாய். ஹலோ. How are you? Fine. Thank you. அம்மா, என்ன சொல்லுது குரங்கு? ஹலோ, உன்னதான் கேக்குறாங்க. என்ன இல்ல, உன்னதான் கேக்குறாங்க. ஜோடி நல்ல அமக்கலமா இருக்காங்களே. ஹலோ, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏன் கைட் கோவப்படுறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் a fun. எதுல விளையாடுறதுன்னு தெரியாது, லூசு குரங்கு. இந்த ட்ரிப்ல ஏதாவது முடிவு பண்ணிடுவீங்களா? Naughty.
எக்ஸ்கியூஸ் மீ கைட். ஹாய். கொஞ்சம் வாங்களே. என்னது இது? ஒரு சின்ன கிஃப்ட். எதுக்கு? ஐ ரியலி என்ஜாய் திஸ் ட்ரிப். அதுக்கு நீங்க தான் காரணம். ப்ளீஸ். தேங்க்ஸ். ஆமா, டூர் எண்ட்ல கேம்ப் ஃபயர் உண்டுல? நிச்சயமா உண்டு. அப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் இனிமே எதுவுமே என்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. எதிர்பாராம வரதா சர்ப்ரைஸ். ஷாக் கூட எதிர்பாராம வருதான். என்னம்மா தூக்கம் வரலையா? டூர்ல இருந்து வந்ததுல இருந்து நானும் உன்னை பார்க்கறேன். ஏதோ மாதிரி இருக்க. உடம்பு சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடி, நான் நல்லதா இருக்கேன். அப்போ மனசு சரியில்லை. ம், தயங்காத, அப்பா கிட்ட சொல்லுமா. டூர்ல கைடா ஒருத்தர் வந்தாருப்பா. எங்கேஜ் தான், ஆனா மத்தவங்க மாதிரி இல்ல. அவர் பேசினது, அவர் செஞ்சது எல்லாமே வித்தியாசமா இருந்தது. டூர்ல அவர் கூட இருந்தப்ப அவரை பத்தி எதுவும் நினைக்க தோணல. இப்ப அவரை பார்க்கணும்னு மனசு துடிக்குது. பேசணும்னு ஆசையா இருக்கு. எதுக்கு பார்க்கணும், என்ன பேசணும்னு தெரியல. காரணம் எனக்கு தெரியும். சரி, அவர் யாரு? அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னன்னு யாருமே கேட்கல. எல்லாரும் கைடு கைடுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கைடை பார்க்கணும்னு உனக்கு மேல எனக்கு ஆர்வமா இருக்கு. நாளைக்கு அந்த பஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த கைடுடைய அட்ரஸ் வாங்கிடுவோம். சரியா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அவர் வீட்டு கதவை தட்டுறோம். அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? ஏற்காடுக்கு போக வேண்டிய ஒரிஜினல் கைடே நான் தான் சார். எனக்கும் தெரியாம, என் முதலாளிக்கும் தெரியாம எவனோ ஒருத்தன் போயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அன்னைக்கு இருக்க அவனுக்கு தீபாவளி. அவர் எதுக்காக கைடா வந்தாரு? அவர் யாரு? எங்க இருக்காரு? இந்த கேள்விக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் விட தெரியும். இந்த உலகம் ரொம்ப சின்னது. பார்த்தவங்களே திரும்ப பார்க்க வேண்டியிருக்கும். இன்னும் 2 பெரம்பு வாங்க. இவனை தனி செல்ல போடு. நாளைக்கு டாக்டர் கிட்ட காமிக்கலாம். என்னம்மா நல்ல வாசனை வருது. சாப்பிடுங்கப்பா. ஒரு கை பார்க்கறேன். ஏண்டா பரோல்ல போனா ஒழுங்கா சொன்ன தேதிக்கு திரும்பி வரவானா? ஏண்டா இப்படி அடி வாங்கி சாவறீங்க? என் மகன் வயசு தான் இருப்ப. உன்னை பார்க்கும்போது என் கண்ணே கலங்குதுடா. விடுங்க அண்ணே, இவனுக்கு போய் புத்திமதி சொல்லு. அடி வாங்கினாதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். நீங்களா? என்னாச்சு? நீங்க இப்படி? அப்பா, அப்பா நான் சொன்னேன்ல டூர் கைடு. அப்பா அது இவர்தான்ப்பா. இவனா? ஆமாப்பா. அப்பா ஏன் இப்படி அடிச்சிருக்காங்க? இவர் என்ன தப்பு பண்ணாருப்பா? He is a cold-blooded murderer. இவன் இரக்கமே இல்லாத கொடூரமான கொலைகாரன். அம்மா வேண்டாம்மா.
நீங்க எப்படிங்க இந்த ராத்திரியில வந்தீங்க? இந்த ஜெயில் எனக்கு இன்னொரு வீடு. என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டூர்ல நீங்க வந்தப்ப உங்களோட ஒவ்வொரு சொல்லும் செயலும் அர்த்தம் நிறைஞ்சதா இருந்தது. மனிதாபிமானம் உள்ளவர் நீங்கன்னு நினைச்சேன். நீங்க ஒரு கொலை செஞ்சவரனும் தண்டனைக்கு காத்துட்டு இருக்கிற கைதின்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கிக்க முடியல. ராத்திரியில உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கைதி கூட இருக்கிறது சரியில்லை. இதுதான், இதனாலதான் நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படேன். சொல்லுங்க, நீங்க நல்லவர்னு நான் போட்ட கணக்கு எப்படி தப்பாக முடியும்? என்னால ஏத்துக்க முடியல. நீங்க உங்களை பத்தி சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். முருகா, இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா டைவர்ஸ் பண்ணிக்காம இருக்கணும். முருகா, ஆண்டவா, யார் ஃபர்ஸ்ட் பார்ட்டி? நான் தான் சார். என்னையா ஒத்தையே வந்திருக்கிற? நீ ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்க சட்டத்துல இடம் கிடையாது. எங்க பொண்ணு? நான் இங்க தான் சார் இருக்கேன். என்னையா அசிரீரி குரல் கேக்குது? ஆவி கல்யாணமா? இல்ல சார், எண்ணில் பாதி. பாதியா? ஆமா. எங்கய்யா? இதோ இங்க இருக்க சார். பாதி எங்க, மீதி எங்க? மேக்ஸிமமே இவ்வளவுதான் சார். மேக்ஸிமமே இதுவா? மினிய மேக்ஸின்ற? வீட்ல தட்டி வளர்த்துட்டாங்க. சபாஷ், ஒன்ன நான் பாராட்டுறேன். கல்யாணத்துக்கு உருவம் முக்கியம் இல்ல, உள்ளந்தான் முக்கியம் நிரூபிச்சிட்டேன். பாப்பா வயசுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு தெரியாதா சார்? இதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும்? அவ வயசுக்கு வந்தோடனே பச்சை ஓலை கட்டின தாய் மாமனாடானா? பார்த்தா தெரியும் நினைச்சேன் சார். இதெல்லாம் பார்த்தா தெரியாதுப்பா. சர்டிபிகேட் இருக்கா? இந்தாங்க சார் லெட்டர். லெட்டரா? டு whomsoever it may concern, சின்ன பேபி டாக்டர் ஆஃப் பெரிய பேபி மே மாதம் 26ஆம் தேதி 2000ஆவது ஆண்டு வயதுக்கு வந்து விட்டார். அந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு சென்று மொய்யெழுதி விட்டேன் என்று உறுதி கூறுகின்றேன். ஏயா, எதுக்கு தான் எம்எல்ஏ கிட்ட லெட்டர் வாங்குறதுன்னு விவசாயே இல்லையா? சரி, மாலையை மாத்திக்க. வெரி குட். தேங்க்யூ சார். புள்ள பொண்ணா இருந்தாலும் நல்ல பொண்ணா இருக்கணும். சரிங்க சார். நல்லா இருங்க. போங்க. வரேன் சார். நெக்ஸ்ட். ஐயா வணக்கம். வணக்கம். பெரிய மனசு பண்ணி நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆடாடாடாடா, பெத்தவங்களே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து தம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கீங்களே, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஐயா, கல்யாணமே எங்களுக்கு தான். உங்களுக்கா? இத பாருங்க, இங்க 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது. 18 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு முதல் கல்யாணம் பண்ணி வைப்போம். ஐயா, இதான் எங்களுக்கு முதல் கல்யாணம். முதல் கல்யாணமா? ஆமாங்க சார். இவர் எஸ்எஸ்எல்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். காப்பி அடிச்சு இந்த வருஷம் பாஸ் ஆயிட்டோம்ல. பரீட்சையில பாஸ் ஆயிட்ட, ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டியேப்பா. இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? இத வாரியா, நிலம் இருந்தா மட்டும் பத்தாது. காலா காலத்துல அதை உழுது விதைச்சாதான் அறுவடை பண்ண முடியும். கிட்டத்தட்ட தரிசி நிலம் மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓ அது ஒம்பாடு. இந்தா கையெழுத்தை போட்டு மாலையை மாத்திக்கங்க. சாட்சி கையெழுத்துக்கு யாராவது வந்திருக்காங்களா? இருக்காங்க ஐயா, வாங்கடா. என்னையா அது? 2 பேரை சாட்சி கையெழுத்துக்கு கேட்டா ஒரு கிராமத்தையே ஓட்டு வந்திருக்க. எல்லாரும் உறவுக்காரங்களா? இல்ல இல்ல, எங்க பசங்க தான். பசங்களா? அது யாரு குட்டி பையன்? பேரனா? அது என்னோட கடைசி மாமன். அட பாவி, லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு தூள் கிளப்பிட்டியே. நீதாயா உண்மையான கேப்டன். அது என்னோட திறமை இல்லைங்க. எங்க கிராமத்துல அடிக்கடி கரண்ட் கட் ஆயிரும். அதுக்காக இன்டோர் கேம்ஸா? சரி சரி, கையெழுத்து போடுங்க. மாலையை கொடுங்க. மாலையை மாத்திக்கங்க, போடுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. வெரி குட் வெரி குட். அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணுங்க. சரி சார், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா உங்க அப்பா மனசே மாறி இருக்கலாம். நான் பிறந்ததுல இருந்தே எங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கேன். அவர் இடையில பாதிக்கு மேல திமிரும் ஈகவும் தான். அவர் பெரிய அட்வொகேட் ஜெனரல், அதிகார பலம் உள்ளவராச்சுன்னு நீங்க பயப்பட வேண்டாம். அதை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போய் தொலையா. சரி சார், எனக்கு பயம்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தான் பெத்தவங்க யாருமே கிடையாது. இருக்கிறவங்க அப்பா கிட்டயாவது ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். அதான். அவளே அதை பத்தி கவலைப்படல. நீங்க ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? ரமணா, ரெஜிஸ்டர் கூப்பிடுறாரு. மீனா கூப்பிட்டு வாங்க வாங்க. வி ரமணா. எஸ் சார். ஹிந்து பிள்ளைமார். மீனா. ஹிந்து முதலியார்.
பெரியவங்க யாரும் வரலையா? திருட்டு கல்யாணமா? பையனும் பொண்ணு மேஜர் தான் சார். சரி, கையெழுத்து போடுங்க. ஓகே, மாலை மாத்திக்கங்க. ஓ, தாலி வேற கட்ட போறீங்களா? ரைட்டு. ஐயர் வந்திருக்காரா? இல்லை சார். வரலையா? சரி, எல்லா மதத்துலையும் நமக்கு ஆள் இருக்காங்க. எங்களை நீங்கள் தான் சார் ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். 2 பேரும் வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். யோ இன்ஸ்பெக்டர், என்னையா பார்த்துட்டு இருக்க? போய் அவங்க இழுத்துறாயா முதல்ல. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், நாங்க சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். போலீஸ் பவரை மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா கோர்ட்ல வச்சு கேள்வி கேட்பேன். அனாவசியமா ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற வேலையை இழந்துடாதீங்க. ஏய், அட்வொகேட் ஜெனரல் கிட்டே சட்டம் பேசுறியா? அட்வொகேட் ஜெனரல் கிட்ட என்ன, ஆண்டவன் கிட்டே பேசுவேன். எடுத்தெரிஞ்சா பேசுற? இந்த அண்ணக்கா அப்படியே நம்பி போற? பணம் எல்லாம் முன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனம்தான். அது அவர்கிட்ட நிறைய இருக்கு. கையடுறா நாய. யாரா நீ? உன் பொண்ணோட புருஷன். இது வரைக்கும் அப்பா பொண்ணு சண்டைன்னு தலையிடாம இருந்தேன். ஆனா இப்ப நீ கையை பிடிச்சி இழுத்தது உன் பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டிய. எப்ப இருந்து அவன் பொண்டாட்டி? இந்த நிமிஷத்துல இருந்து. என்னடா பண்ணு? என் பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். தேவைப்பட்டா கொலை கூட. டேய், எவனாவது என் காலை மிதிச்சா அவன் தலையே மிதிக்காம விட மாட்டேன். ஆனா நீ என் கழுத்தை பிடிச்சிட்டல. டேய், என்ன பத்தி, என் அதிகாரத்தை பத்தி உனக்கு தெரியாது. காட்டண்டா. டேய், இன்னைக்கு எல்லாம் சாதகமா இருக்குன்னு சொல்றல. காலம் மாறுண்டா, என்கிட்ட மாட்டுவேன். கண்டிப்பா மாட்டுவேன். அன்னைக்கு நான் யாருன்னு காட்டண்டா. ஏய், காட்டண்டி வச்சுக்கிறேன்டா உன்னை. ஆயா. ஏய் மச்சி, வாடா. என்னடா திடுதிப்புன்னு தகவல் கூட சொல்லாம? இல்ல மச்சான், கொஞ்சம் அவசரம். அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியாம வந்துட்டோம். வந்துட்டோமா? ம். வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. வா மீனா. மச்சான், இவ தான் என் வைஃப் மீனா. வணக்கம். கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட? இன்னைக்கு காலையில தானே கல்யாணம் ஆச்சு. நேரா இங்க வந்துட்டோம். ஒரு சின்ன பிரச்சனை. சாப்பிட்டீங்களா? வரும்போதே சாப்பிட்டு தானே வந்தோம். இப்போ எதுவும் வேண்டாம். கல்யாணம் ஆன புதுசு. நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க. நான் ஃப்ரெண்ட் ரூம் போகிறேன். காலைல வரேன். வரட்டா? பாய். இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன முதல் நாள், முதல் ராத்திரி. இந்த நாள், இந்த நிமிஷத்துக்கு எத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன நம்ம முதல் ராத்திரியை தள்ளி வச்சுக்கலாமா? சரி, முதல் பகலா வச்சுக்கலாம். காலையில மார்னிங் ஷோ, ஓகேவா? ஒரு நாளைக்கு இல்ல, கொஞ்ச நாளைக்கு. ஓகே. திடீர்னு இந்த ஊருக்கு வந்துட்டோம். இருந்த வேலையும் போயிடுச்சு. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ப்ளீஸ். டேய், பட்னி போடுறடா. விரதமா நினைச்சுக்கோ. எனக்கு வேலை கிடைச்சப்புறம் மொத்தமா சேர்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போதைக்கு ஒரு முத்தம். வாங்கண்ணே. என்னண்ணே நீங்க மொபைல் மார்க்கெட்டா மாறிட்டீங்க? இல்லைம்மா, இந்த வீட்டில் கேஸ் அடுப்பு எல்லாம் இருக்கு. மளிகை சாமான் தான் எதுவும் இல்லை. அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, ரமணா எங்க? இதோ அங்க இருக்காரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டுறேன். என்னடா, உன்னை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு பாக்கறியா? இல்லடா, ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ் பேபி. தேங்க்ஸ்.
ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடா. விட்ரா, நாக்கு வெட்டி அடக்கம் பண்ணிடலாம். டேய், இன்னைக்கு தங்கச்சி கை சாப்பாடை ஒரு கட்டு கட்டலான்னு வந்திருக்கேன். அம்மா, சமைக்க வரும்ல? சூப்பரா சமைப்பேன். மச்சான், என்னாச்சு? பாத்து. ஒண்ணும் இல்ல மச்சான், விதி யார விட்டது? நீ குடி மச்சான். பிரகச்சமே திரவிணஞ்சமே எந்தாச்சமே திருத்தாச்சமே சூச்சமே பிரசூச்சமே. டேய், முடிஞ்சதா? முடிஞ்சது. அப்ப விளையாடலாமா? நான் ரெடி. ஓகே, நான் இப்போ முதுகுல எழுதுவேன், நீ இதை என்னன்னு சொல்லணும், சரியா? Okay. என்னன்னு சொல்லு. டேய், நான் எழுதுனா நீ ஊ சொல்ற, என்னோட தப்பு தப்பா சொல்ற. மறுபடியும் என்னது? ஐயோ, தப்புடா. மறுபடியும் நான் தான் ஜெயிச்சேன். சரி, இப்ப கண்டுபிடி. இதுவும் தமிழ் எழுத்து தான். டேய், எப்படி கண்டுபிடிச்ச? சூப்பர், நீ ஏய் லூசு, என் கையை மிதிச்சிட்டு இருக்கடி. சாரிடா. இன்னொரு வாட்டி கையை மிதி பரவாயில்ல, ஆனா 2 வாட்டி முத்து கொடுக்கணும். ஓகேவா? வெரி ஸ்மார்ட்டா. வாழ்க்கையில வறுமை எட்டி பாக்குதுல்ல? வறுமை எங்க எட்டி பாக்குது? நீ தாண்டி எட்டி பாக்குற. நான் சீரியஸா பேசுறேன். சும்மா சொன்னேம்மா, இதுக்கு போய் கோச்சுக்கிற? இதெல்லாம் வேலை கிடைச்ச அப்புறம் சரியாயிடும். உனக்கு வேலை கிடைச்சதும் மாச சம்பளத்தை கொண்டாடி தீக்கணும். சின்ன சின்னதா மனசுல நிறைய ஆசை வச்சிருக்கேன். அப்படி என்ன ஆசை? என்கிட்ட சொல்லு, நிறைவேற்றிடலாம். கையேந்தி பவன்ல சாப்பிடணும், இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணணும். அப்புறம் அப்புறம் பைக்ல உன் பின்னாடி உட்காந்து உன்னை கொட்டி பிடிச்சிக்கணும். உன்னை உப்பு மூட்டை தூக்கணும், நீ என்ன பச்சை குதிரை தாண்டணும், தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கணும். Excuse me, sir. Come in. Good morning, sir. Good morning. I'm Ramana. சேல்ஸ் ரெப் வேலைக்காக வந்திருக்கேன். அது சரி, வரும்போதே போர்டை ஏன் கழட்டி கையில் கொண்டு வந்துட்டீங்க? இல்லை சார், எப்படியும் எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும், நீங்கள் என்ன அப்பாயிண்ட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். அப்புறம் தேவையில்லாமல் இருக்கு இந்த போர்ட், அதான் கையோட எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்ட்ரெஸ்டிங். டேக் யூ சீட். தேங்க்யூ சார். மெட்ராஸ்ல இவ்வளவு நல்ல கம்பெனில வேலை பார்த்துருக்கீங்க, திடீர்னு ஏன் வேலையை விட்டீங்க? சார், கல்யாணத்துக்கு அப்புறம் மெட்ராஸ்ல இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், அதான். லவ் மேரேஜா? ஆமா சார். இந்த சேல்ஸ் ரெப் வேலை உங்களுக்கு இல்ல. அடுத்த வாரம் சேல்ஸ் மேனேஜர் வேலைக்கு விளம்பரம் கொடுக்கறதா இருந்தோம். இப்போ அதுக்கான அவசியம் இல்லை. யூ கேன் ஜாயின் அஸ் அ சேல்ஸ் மேனேஜர். ஓகே, மண்டே மார்னிங் நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. யூ கேன் லீவ் நவ. தேங்க் யூ so much சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ரமணா. சார், மறக்காம இந்த போர்டை மாட்டிட்டு போயிடுங்க. கண்டிப்பா சார். ஓகே. எஸ். ஏய், சும்மா இரு. ஓ மை காட், வாவ், இட்ஸ் ரியலி நைஸ். என்ன இது? திறந்து பார். தேங்க் யூ. ரமணா, ஏற்காடு போலாமா? ஏற்காடா? அது நம்ம எப்போ வேணாலும் போலாம்ல. ரொம்ப நாளா போகணும்னு ஆசை, அதான். சரி, சீக்கிரமே போலாம். டைட்டானிக் படம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு, போலாமா? எவ்வளோ வாட்டி அந்த படத்தை பார்க்கறது? ஆனா உன் கூட பார்க்கலையே ரமணா. சரி, அந்த படத்துலயே நான் உன்னோட சிம்பிள் கொஸ்டின் கேட்பேன், நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்னா நான் உன்னை அந்த படத்துக்கு கூட்டு போவேன். ஓ எஸ்.
அந்த படத்துல எல்லாரும் தண்ணில முழுகி செத்து போயிட்டாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் சாகல. ஏன்? ஏன்? யோசி. சொல்லு. ஏன்னா ஹீரோயின் செம கட்ட. டேய் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றது. ஸ்டூபிட். பைக்லேயே குடும்பம் எடுத்து புள்ள பத்துறாங்க போல இருக்கு. நம்ம கண்ணே பட்டுரும் போல இருக்கு. கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பிடிங்களேன். சீக்கிரம். ஒன்றும் பயப்படாதீங்க சார். ஹாஸ்பிட்டல் இருக்கு. பயப்படாதீங்க. சீக்கிரம் சார், என் ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். ஐயோ மெதுவா சார். மெதுவா பிடிங்க சார். பார்த்து என்னாச்சு உங்களுக்கு? பைக்ல கீழே விழுந்ததுனால மயக்கமாயிட்டா. கீழே விழுந்த அதிர்ச்சியில் மயக்கமாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸில் சரியாயிடுவாங்க. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். டாக்டர், பேஷண்ட்டுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டா நல்லது. இது சின்ன கிளினிக், இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. பக்கத்தில் எங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நான் கேஷுவாலிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீங்களும் கூட போங்க. குயிக். மிஸ்டர் ரமணா, அவங்களுக்கு தலையில் பலமான அடிபட்டிருக்கு. பிளட் உறைஞ்சி மூளையில் பெரிய கட்டி ஆயிடுச்சு. இம்மிடியேட்டாக பிரெயினில் சர்ஜரி பண்ணி ஆகணும். இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க. தயங்காதீங்க மிஸ்டர் ரமணா. நீங்கள் லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ப்ளீஸ் சைன் இட். கேஷ் கவுண்டரில் 50,000 ரூபாய் பணம் கட்டிடுங்க. இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. இட்ஸ் ஓகே ரமணா, நாளை கட்டிடுங்க. டாக்டர், அவ உயிருக்கு எதுவும் ஆபத்து வராதே. See Mr. Ramana, we are trying our level best. Rest lies with the Almighty, okay?
இவர்தான். தேங்க்யூ டாக்டர். கோ ஹெட். இது ஒரு மெடிக்கோ லீகல் கேஸ். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு அவங்க மயக்கம் தெளிஞ்சு சொல்லிட்டா எல்லாம் நல்லபடியா முடியும். நான் உங்களை அப்புறம் விசாரிக்கிறேன். இந்தடா. தேங்க்ஸ்டா. என்னடா எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறேன்? சரி, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? இப்போ தாண்டா 8 மணி நேரம் ஆப்ரேஷன் முடிஞ்சது. மீனா ஐசியூவில் தாண்டா இருக்கா. டாக்டர்ஸ்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கடா. அவளுக்கு நினைவு திரும்ப இன்னும் 1 நாள் ஆகுமா. அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்கடா. கவலைப்படாதடா. ஏதாவது சாப்பிட்டியா? பசிக்கலடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மீனாவை பார்க்கவே முடியல. அவளோட ஒவ்வொரு நரம்புலையும் டியூப் குத்தி வச்சிருக்காங்கடா. அவளை நான் கடைசியா பார்க்கும்போது அவ எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சா தெரியுமா. வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரே நாள் அனுபவிச்ச மாதிரி அப்படியே சிரிச்சாடா. என் மீனா திருப்பி சிரிப்பாளாடா. நான் பாப்பேனேடா. சொல்றா. கண்ட்ரோல் இட் செல்ஃப்டா. எல்லாம் நல்லபடியா டாக்டர், என்கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. ஆனால் எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மிஸ்டர் ரமணா? MBA. குட். நான் சொல்ல வரது சரியாக புரிஞ்சுக்க முடியும். உங்கள் ஒய்ஃபுக்கு த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை கொடுத்துருக்கோம். பட் திருப்திகரமான ரிசல்ட் இல்லை. சில லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு அவங்கக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. முதல்ல அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தப்போ அவங்களுக்கு நினைவு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம். அடிக்கடி வந்தும் எந்த யூஸும் இல்லை. பிரெயின் இன்னும் ஸ்ட்ரெயின் ஆனது தான் மிச்சம். அவங்களுக்கு இப்போ டயாலிசிஸ் பண்ணுறோம். கிட்னி ஃபங்க்ஷனிங் திருப்திகரமாக இல்லை. மல்டிபிள் ஆர்கன் டிசார்டர் ஆகிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் படி 30லேருந்து 45 நாள் வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. அவங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் மரண வேதனை தான். அவங்க அடிக்கடி செமி கான்சியஸுக்கு வர்றதுனால வலியை உணர்வாங்க. இவ்வளவும் நான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம், அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராக. அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது டாக்டர். ஒரு வேளை ஏதாவது மெடிக்கல் மிராக்கிள் நடந்தா? அப்படி ஏதாவது நடந்தால் கூட அவங்க முன்ன மாதிரி இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் தான் இருக்கணும், ஒரு வெஜிடபிள் மாதிரி. அப்போ வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை டாக்டர்ஸை ட்ரை பண்ணலாமா? மிஸ்டர் ரமணா, உங்கள் ஒய்ஃபோட ரிப்போர்ட்டை வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர்ஸ்கிட்ட அனுப்பிச்சு ஒப்பீனியன் கேட்டுட்டோம். என்ன சொன்னாங்க டாக்டர்? பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு மல்டிபிள் ஆர்கன் டிசார்டர் ஆயிருக்கு. 2 கிட்னியோட ஃபங்க்ஷனிங் சரியா இல்லை. எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் படி 30லேருந்து 45 நாள் வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் படி 30லேருந்து 45 நாள் வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. என்னடாச்சு உனக்கு? மீனாக்கு நாளைக்கு பிறந்த நாள்டா. சரி, அவளுக்கு ஏதாவது ஒரு பரிசு தரணும். நீ கொடுக்குற பரிசை வாங்குற ஸ்டேஜ்ல அவ இருக்கா? அவளுக்கு தேவையான பரிசை என்னால் தர முடியும்டா. இது வரைக்கும் எந்த கணவனும் மனைவிக்கு தராத ஒரு பரிசு, எந்த ஒரு காதலனும் தன் காதலிக்கு தராத ஒரு பரிசு, இப்போ அவளுக்கு தேவைப்படுற ஒரு பரிசு என்னால் தர முடியும். அப்படி என்ன பரிசு இருக்கு இந்த உலகத்தில்? இருக்கு, அவளோட மரணம். இப்போ அனுப்பிக்கிற வேலையில இருந்து அவளை மரணம் தான் காப்பாற்றும். என்ன உளர்ற? நான் உளரலடா. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு தான் பேசுகிறேன். அவன் எவ்வளோ சந்தோஷமா இருந்தவ தெரியுமா? இப்போ நரக வேதனை அனுபவிச்சுட்டுக்காடா. முடியலடா, என்னால இப்போ அவளை அப்படி பார்க்க முடியலடா. டாக்டர்ஸ் அவளுக்கு நாள் குறிச்சிட்டாங்கடா. இன்னும் அதிகபட்சமாக 45 நாள் தான் அவள் இருப்பாள். அவள் இருக்கிற ஒரு நிமிஷமும் அவளுக்கு நரக வேதனைடா. எப்படி என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? என் மீனாக்கு அவளோட மரணத்தை பரிசா தரப்போறேன். சட்டமும் உலகமும் உன்னை கொலகாரனா தான் பார்க்கும். பார்க்கட்டும்டா, எனக்கு யார் எப்படி பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் மீனாவை அவளோட வலி வேதனையிலிருந்து கொஞ்சமாவது காப்பாற்ற முடிஞ்சதுன்னா
எனக்கு அது போதும். அவளுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இருக்கிறது எனக்கு தெரியலடா. Happy birthday to you. I love you. சொன்னல இன்னைக்கு மாட்டப்ப. ஏய் எழுதியா வரதட்சணை பணத்துக்காக தாலி கட்ட பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டான். இது ஒரு திட்டமிட்ட கொலை. மீனோட அப்பா தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியன் பீனல் கோட்ல இருக்கிற எல்லா செக்ஷன்லையும் என் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாரு. என்னை விசாரணை கைதியா ஜெயிலில் போட்டாங்க. மீனா ட்ரீட்மெண்ட்டு கட்டின பணம் என் பணம் இல்லைடா. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்ட்டு ஆஃபீஸ் பணத்தை எடுத்து கட்டிட்டேன். ஆடிட்டிங்கில் உண்மை தெரிஞ்சு போச்சு. பணத்தை திருப்பி கட்ட முடியல. மேனேஜர் நல்லவர், டைம் கொடுத்தாரு. இப்போ வேற வழி இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. எவ்வளோடா பணம் கட்டணும்? 4.5 லட்சம் ரூபாய். என்னை எடுத்து வளர்த்த வித்யாதரன் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நியூஸ் பார்த்தேன். பரவாயில்ல, அவரை பார்க்கணுன்னு போனேன். ஆனால் விதி என்னை அவரை பார்க்க விடலை. அவர் எனக்கு எழுதி வச்ச உயில் படி அவரோட வீடு எனக்கு கிடைச்சது. நீங்க வருவீங்க. நீங்க வந்ததும் இந்த பத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி ஐயா சொன்னாருங்க. இனிமே இது உங்க சொத்து தம்பி. வித்தா எவ்வளோ போகும்? 5-6 லட்சம் போகுங்க. அப்போ உடனே வித்துருங்க. இந்த அட்ரஸ்ல என் ஃப்ரெண்டு ராஜா இருக்கான். இந்த கேஷை கொண்டு அவங்க கிட்ட கொடுத்துருங்க. காரியம் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகும்போது தான் என்னை தப்பா கைடு நினைச்சு அவங்க பஸ்ல ஏத்திக்கிட்டாங்க. ஏற்காடு போனோம். எனக்கு இப்பதான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் லாயர் நாராயணன். உங்க கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு முன் வந்திருக்கிறார். வக்காலத்திலையும் பெயில் பேப்பர்லையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. தேவையில்லை சார். எனக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுல மீனாவோட அப்பா ரொம்ப உறுதியா இருக்காரு. அவர் எதிர்த்து போராடுறது உங்களுக்கு தான் சார் நஷ்டமா முடியும். லாப நஷ்டம் பார்க்கறதுக்கு இது வியாபாரம் இல்லை. கோர்ட்ல உண்மையை சொல்றதுக்கு ஒரு முயற்சி. நீங்க காதலிச்சது கல்யாணம் பண்ணது பணத்துக்காக. பணம் கிடைக்கலன்னதும் அவளை கொன்னுட்டீங்க. அதுதான் உங்க மேல உள்ள குற்றச்சாட்டு. ஆனா நீங்க பணத்துக்காக காதலிக்கலையே. காரணம் என்னவா இருந்தா என்ன, அவளை நான் தானே சாகடிச்சேன். என் காதல் உண்மைன்னு எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? காரியம் மட்டும் இல்லை, கோர்ட்டுக்கு காரணமும் முக்கியம். நீங்க செஞ்ச கொலை ஏன், எந்த சூழல செய்யப்பட்டிருக்குன்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்ல, நீங்க காதலிச்சது பணத்துக்காக இல்லைன்னு இந்த உலகத்துக்கும் தெரியணும். நாம ரொம்ப நேசிக்கிறவங்களுடைய மரணம் நம்ம வாழ்க்கையை அஸ்தமனமாக்கிடும். வாழ்றதே அர்த்தம் இல்லைன்னு ஆக்கிடும். ஆனா நாளாக நாளாக சோகம் மறைஞ்சு
வாழணுன்ற ஆசை வரும். அதான் இயற்கை. கோர்ட்ல உண்மையை நிரூபிச்சிருக்கலாமேன்னு அப்போ நினைக்க கூடாது இல்லையா? அதுக்கு தான் கையெழுத்து போடுங்க. ப்ளீஸ் எனக்காக யோசிக்காதீங்க ப்ளீஸ். ரமணா, எனக்காக நீ இதில் ஒரு கையெழுத்து போடு ப்ளீஸ். கம் ஆன். இங்க ரமணா சார், 2 சாட்சி இருந்தா போதும். ப்ராசிக்யூஷன் தரப்ப கண்ட விரல விட்டு ஆட்டிடலாம். சாட்சி நம்பர் 1, உன்னோட பைக் ஆக்சிடென்ட் ஆனப்போ உனக்கு உதவுன அம்பாசிடர் காரோட டிரைவர். நீ அடிச்சு காயம் ஏற்படல, ஆக்சிடென்ட் தான் நிரூபிக்க. இஸ் இட் கிளியர்? சாட்சி 2, நியூராலஜி ஹெச்ஓடி டாக்டர் நரேந்திரன். உங்க வைஃப் பிழைக்க மாட்டாங்க, மிராக்கிலே நடந்தா கூட அவங்க வெஜிடபிளா தான் இருப்பாங்கன்னு சொன்ன டாக்டர். இவங்க 2 பேரும் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னாங்கன்னா the whole bloody case will become top sitter வீரம்னா. கேஸ் நமக்கு சாதகமா முடியும். எஸ், முடியுமா உன்னால? ட்ரை பண்றேன் சார். ஞாபகம் வச்சுக்க, இன்னைக்கு ஃப்ரைடே, மண்டே மதியம் அவங்க கோர்ட்ல இருக்கணும். கிளியர்? ஓகே சார். இந்தா சேலத்துக்கு இப்பவே கிளம்பி என் கார் எடுத்துட்டு போ. டிரைவ் கேர்ஃபுல்லி. ஓகே? தேங்க்யூ சார். Cheers. சியர்ஸ். அந்த பையன் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சவன். அவ சாவுக்கு காரணமானவன். இதை தெரிஞ்சு அவனுக்காக வந்தாட யாருமே முன் வரல. அப்படியே வந்திருந்தா கூட அவனால கோர்ட் ஃபீஸ் கூட கட்ட முடியாது. தேவையில்லாம ஏன் எதிர்ப்பு வேற சமாளிக்கணும். சரி, நீங்க எதுக்கு முன் வந்தீங்க? அவ மேல இருக்கிற அக்கறையா இல்ல என் மேல இருக்கிற வெறுப்பா? I'll be there in 1 hour. Yeah. ரெண்டும் இல்ல, ஒரு லாயரா கோர்ட்டுக்கு உண்மை சொல்லணுங்கிற ஆசை. உண்மையை சொன்னா எதிர்ப்பு தான் மிஞ்சம். உண்மையை மறைச்சா எல்லாம் கிடைக்கும். எல்லாம்னா பணம். சரி, நாளைக்கு நீங்க நீதிபதியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கெடுக்காம இருக்கு. சப்போர்ட் பண்ணுவேன். வேற என்ன வேணும்? எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? அப்படி வாங்க. இதுல 5 லட்சம் இருக்கு. கேஸ் முடியட்டும், இன்னும் 5 லட்சம் தரேன். சம்பளத்தை வேணா போஸ்ட் பெய்ட்ல வாங்கலாம், ஆனா லஞ்சத்தை ப்ரீபெய்டா தான் வாங்கணும். மிச்சம் 5 லட்சத்தை செக்கா தாங்க இன்னைக்கு டேட்ல. ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. சரி, டிஃபென்ஸ் தரப்புல என்ன பாயிண்ட் வச்சிருக்கீங்க? 2 பாயிண்ட் வச்சிருக்கேன் சார். என்ன? 1 டாக்டர் நரேந்திரன். ஓகே. 2 ஆக்சிடென்ட்டை பார்த்த டாக்ஸி டிரைவர். குட் பாயிண்ட்ஸ். ஒரு கத்துக்குட்டிய வக்கீல் கூட இந்த 2 பாயிண்ட் தான் சொல்லுவான் சார். ஆமா, சாட்சி கோர்ட் வருவாங்களா? ரமணா போயிருக்கான், கொண்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். அவங்க வராம பாத்துக்கிறது என் பொறுப்பு. மீறி வந்தா நீ பாத்துக்கோ. ஓகே. குட் நைட். குட் நைட் சார். மண்டே மீட் பண்ணுவோம். ஷூர்லி சார். உங்க செல்ல விட்டு போறீங்க. தேங்க்யூ சார். பார்த்து. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், டாக்டர் நரேந்திரன் பார்க்கணும். அவர் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போய் 10 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்போ அவர் எங்க இருக்காரு தெரியுமா? ஃபாரின் ஆஃபர் வந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன். டேய், மீனாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது இந்த நர்ஸ் தான் இருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃப் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஆக்சிடென்ட்டா எத்தனையோ கேஸுங்களை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க முடியுமா? டாக்டர் நரேந்திரன் வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாரி சார், எனக்கு தெரியாது. அவசரமா நான் ஒரு கேஸ் அட்டெண்ட் பண்ணணும். உங்களுக்கு டாக்டர் நரேந்திரன் இருக்கிற இடம் தெரியும். தயவு செய்து தெரியாத மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சொல்றேன். வாங்க மிஸ்டர் ரமணா. என்னை மறக்காம ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எப்படி மறக்க முடியும்? உங்கள் ஒய்ஃப் கேஸில் தானே நான் வேலையை ரிசைன் பண்ண வேண்டியதாச்சு. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? கோர்ட்டில் உங்கள் ஒய்ஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றி சொல்ல சொன்னாங்க, மறுத்துட்டேன். என்னை ரிசைன் பண்ண சொல்லிட்டு என்னுடைய ஜூனியரை ஹெச்ஓடியை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கோர்ட்டில் உண்மை சொல்ல முடியுமா டாக்டர்? ஷூர்.
அதனால தானே நான் ஃபாரின் ஆஃபீஸர்லாம் கூட தள்ளி வச்சிருக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். மண்டே என் கேஸ் ஹியரிங்க்கு வருது. நான் இன்னைக்கே கூட கிளம்ப தயார். நீங்கள் டாக்டரோட சென்னைக்கு போயிடுங்க. நான் டாக்ஸி டிரைவர் கூப்பிட்டு மண்டே அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே. தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே, see you then in the court. சார், போன வருஷம் February 16ஆம் தேதி ராத்திரி ஒரு அம்பாசிடர் காரில் உங்கள் பாலிகிளினிக் வந்தேன். அந்த வண்டியோட நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? வண்டி நம்பர் மட்டும் வேணும்னா 1000 ரூபாய் ஆகும். அட்ரஸும் வேணும்னா 2000 ரூபாய் ஆகும். தருவீங்களா? தரேன் சார். இந்த வண்டியோட நம்பர் TN27S5587. காரோட அட்ரஸை இந்த நண்பர்கிட்ட வாங்கிக்கங்க. அவர்கிட்ட இந்த 1000 ரூபாயும் கொடுத்துருங்க. அவர் ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு. நேற்றே இந்த வண்டி ஓனரோட அட்ரஸை எடுத்து வைக்க சொல்லிட்டேன். எப்படி நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ வருவேன்லாம் எனக்கு தெரியாது. நேற்று ஜிஎம் இங்கே வந்து லெக்சரில் February 16ஆம் தேதி லிஸ்ட்டில் இருக்கிற பேப்பரை எல்லாம் கிழிக்க சொன்னார். அப்போவே எனக்கு தெரியும் இதில் ஏதோ வில்லங்க இருக்குன்னு. அன்னைக்கு வந்ததில் 3 ஆம்புலன்ஸு, 1 அம்பாசிடர் காரு. அதில் 1 ஆம்புலன்ஸு ரோட்டரி கிளப்போடது. மிச்சம் இருக்கிற 2 ஆம்புலன்ஸு இந்த ஹாஸ்பிட்டலோடது. ஸோ இந்த கார் நம்பரில் தான் ஏதோ விஷயம் இருக்குன்னு இதை குறித்து வச்சேன். தேங்க்ஸ் சார். உன் தேங்க்ஸுக்காகலாம் இதை செய்யலப்பா. என்ன செக்யூரிட்டி தானேன்னு கேவலமாக அந்த ஜிஎம் பேசினான். அவனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் இதை குறித்து வச்சேன். டிரைவர் ஜெய்சீலன் வீடு தானே? ஆமாங்க. அவர் இருக்காரா? அவர் வீட்ல இல்லைங்க. சவாரி விஷயமா சென்னைக்கு போயிருக்காரு. எப்போ வருவேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? ஒரு நாள்ல வரதா சொன்னாரு. ஆனா நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி செவ்வாய்க்கிழமை வரேன்னு சொன்னாருங்க. அவர் மெட்ராஸ்ல எங்க தங்கியிருக்காரு தெரியுமா? ஹோட்டல் எம்ஜிஎம்ல தங்கி இருக்கிறதா சொன்னாரு. தேங்க்ஸ்மா. நீங்க யாருன்னு சொல்லலையே. அவர் ஃப்ரெண்டு. ஜெய்சீலன், என்ன ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் என் ஒய்ஃபுக்கு ரோட்ல அடிபட்டப்போ நீங்க தான் இந்த வண்டியில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. ஆமா சார். இப்போ எப்படி சார் இருக்காங்க அவங்க? அவங்க இறந்துட்டாங்க. ஐயோ. ஆமாமா, தலையில் அடிபட்டு இருந்துச்சே, உள்காயமாக இருந்திருக்கும். சார் நீங்க எப்படி சார் இங்க? உங்களை பார்க்க தான். அன்னைக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நேரில் பார்த்தீங்களே, அதை இப்போ கோர்ட்டில் வந்து சாட்சியாக சொல்லணும். ஓஹோ, எனக்கு இப்போதான் சார் எல்லாமே புரியுது. சவாரி என்ன கூட்டு வந்தானுங்க, ஆனால் எங்கேயுமே போகல. 2 நாளாக செம கவனிப்பு சார். எனக்கு அப்பயே ஒரு டவுட் வந்துச்சு சார். சாவி அவங்ககிட்ட தான் இருக்கு, ஆனால் இப்போ போய் கேட்டால் சந்தேகம் வரும். நம்ம எப்படியே போயிடலாம் சார். வாங்க போகலாம். போகலாம் சார். சீக்கிரம் இருங்க. சரிங்க சார். சார் நான் சொல்லலாம், இவங்க தான் வந்துருங்க. யுவர் ஆனர், மீனாவோட ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணி அவளுடைய மரணத்துக்கு தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ரமணா. அதுல எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனா அதற்கான நோக்கம் கோர்ட்ல சொன்னது போல பணம் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கு வலு சேர்க்கக்கூடிய 2 சாட்சிகள், விசாரிக்கப்படாத 2 சாட்சிகளை கொண்டு வரதுக்காக தான் எனது கட்சிக்காரர்கள் சென்றிருக்கிறார்கள். கண்டிப்பா அந்த சாட்சிகளை கொண்டு வந்துருவாங்க. குற்றமும் அதனுடைய நோக்கமும்
விசாரணைக்கு ரொம்ப அவசியம். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பணமும் அதிகார துஷ்பிரயோகமும் நிறைய நடந்திருக்குன்றத என்னுடைய வாதம் யுவர் ஆனர். அதை நிரூபிச்சா இந்த கேஸோட உண்மையான நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியும். யுவர் ஆனர், இந்த பணமும் செக்கும் நேத்து அட்வொகேட் ஜெனரல் எனக்கு லஞ்சமாக கொடுத்தது. எங்க 2 பேருக்கும் இடையே நடந்த கான்வர்சேஷன் இதுல வீடியோவா பதிவாயிருக்கு. இத பாருங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுல 5 லட்சம். நாளைக்கு நீங்க நீதிபதியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி கடுக்காம இருப்பேன். ப்ரொசீட் பண்ணுங்க. எஸ் யுவர் ஆனர். இன்னும் கொஞ்ச நாள் தான் மீனா உயிரோட இருப்பான்னு தெரிஞ்ச ரமணா இனிமேலும் அவன் வேதனையும் வலியும் அனுபவிக்க கூடாதுன்னு அவருடைய ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணிட்டான். யுவர் ஆனர், டு பி மோர் ப்ரிசைஸ், மெடிக்கல் சப்போர்ட் இல்லாம மீனா உயிர் வாழ முடியாதுன்னு தெரிஞ்ச ரமணா அவளை கருணை கொலை செஞ்சுட்டான். யுவர் ஆனர், மீனாவுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்ச டாக்டர் இங்க வந்திருக்காரு. இவர் கோர்ட்ல வந்து உண்மை சொல்லக்கூடாதுன்னு கம்பல் பண்ணி இவரை ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க. டாக்டர் நரேந்திரன், he is one of the best known neurosurgeons in South Asia. அவரை விசாரணைக்கு நான் அழைக்கிறேன் யுவர் ஆனர். டாக்டர் ப்ளீஸ். கருணை கொலை காலங்காலமா நம்ம சமூகத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு. 7 குழந்தைகளை வறுமையின் காரணமா சாப்பாடு போட முடியாம கிணத்துல தள்ளி கொன்னாலே நல்ல தங்காள், அதுவும் கருணை கொலை தான். உயிர் பிரியாம தவிக்கிற முதியவங்களை மண்ணாசை உயிர் பிரியலன்னு காரணம் காட்டி மண்ணை கரைச்சி ஊத்தி கொள்றாங்களே, அதுவும் கருணை கொலை தான் யுவர் ஆனர். உயிர் போகாம தவிக்கிறவங்களுக்கு உறவுக்காரங்களாம் சேர்ந்து பால் புகட்டி சாகடிக்கிறாங்களே, அதுவும் கருணை கொலை தான் யுவர் ஆனர். இவ்வளவு ஏன் யுவர் ஆனர், ஹாஸ்பிட்டல் பில் ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் வரும்பொழுது பேஷண்ட்டை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்கறோம்னு சொல்லிட்டு அவங்க சாகிறதுக்கு காரணமா இருக்காங்களே, வாட் யூ கால் இட்? இட்ஸ் மர்சி கில்லிங், கருணை கொலை யுவர் ஆனர். இந்தியாவில் கூட சமீபத்தில் சட்ட கமிஷன் கருணை கொலையை சட்டமாக்க பரிந்துரை செய்துள்ளது. எனவே யுவர் ஆனர், இந்த வழக்கை பொறுத்தமட்டில் எனது கட்சிக்காரரின் கலங்கமற்ற மனிதாபிமான நோக்கத்தையும் அவருடைய வயதையும் அவருடைய இழப்பையும் மனதில் கொண்டு இந்த வழக்கில் அவருக்கு கருணை காட்டி விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அட்வொகேட் ஜெனரல் இந்த வழக்கில் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்து இந்த வழக்கின் தன்மையே மாற்றியிருக்கிறார். அதனால் இந்த நீதிமன்றம் அவரை பதவி நீக்கம் செய்து உத்தரவிடுகிறது. அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும். பக்கரி, ஐயா சொல்ல சொன்னாரு, கவனமா கேட்டுக்க. நாளைக்கு ரமணா அவன் பொண்டாட்டிக்கு திதி கொடுக்க போறான். இதான் அவன் கொடுக்க போற கடைசி திதியா இருக்கணும். இந்தாடா, உனக்கு தான் ஃபோன், பேசிட்டு வா. ஹலோ, ரமணா தான் பேசுகிறேன். சொல்லு சௌந்தர்யா. நானும் ராஜாவும் அங்கே தான் வந்துட்டுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம். தலை, இடுப்பு, காலில் அடிபட்டிருக்கு. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வலி தெரியாமல் இருக்க செடேஷன் கொடுத்துருக்கோம். ஐசியூவில் 1 வீக் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஜென்ரல் வார்டில் வச்சு 1 வீக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஃபிசியோதெரபிக்கு 3 months வரணும். Then you will be perfectly all right. ராஜா சார், அவருடைய மெடிசன் செலவுக்கெல்லாம் இந்த கேஷை வச்சுக்கோ. சரி சார். ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் நான் செட்டில் பண்ணுறேன்.
நீ கிட்ட இருந்து கவனமா பார்த்துக்க. போலாமா? நான் அப்புறம் வரேன். சிஸ்டர், பிரசாதம் கொடுக்கணும். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சிஸ்டர். டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு தீர்ப்பு. நீங்க விடுதலை ஆகணும்னு காளி அம்பாள் கிட்ட அர்ச்சனை பண்ணேன். என்னம்மா பண்ற? ஐசியூல இதெல்லாம் போடக்கூடாது, கட்டுங்க. ப்ளீஸ். சென்டிமெண்ட். என்ன சென்டிமெண்ட்டோ? இந்த வழக்கை நன்கு ஆராய்ந்து பார்த்ததில் குற்றவாளி ரமணா தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ தப்பிக்கவோ முயலவில்லை. நோக்கம் எவ்வளவு உயர்ந்ததாக இருப்பினும் அதை அடையும் வழிமுறையும் நியாயமானதாகவே இருக்க வேண்டும். மனைவி படும் துயரை தாங்க முடியாமல் கொலை செய்ததை இந்த நீதிமன்றம் ஏற்கவில்லை. கருணை கொலையை சட்டமாக்க சமீபத்தில் தான் சட்ட அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது என்பதை நான் ஏற்கிறேன். அப்படியே சட்டமாக்கினாலும் தகுந்த மருத்துவர்கள், சட்ட வல்லுநர்கள், உறவினர்கள் இவர்களின் வழிகாட்டுதலின்படிதான் கருணை கொலையை செயல்படுத்த முடியும். இந்த வழக்கை பொறுத்தவரை ரமணா செய்தது குற்றம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. குற்றத்தின் தன்மை, நோக்கம், குற்றவாளி ரமணாவின் வயது மற்றும் நடத்தை இதையெல்லாம் ஆராய்ந்து அவர் இதுவரை சிறையில் விசாரணை கைதியாக கழித்த காலத்தை தண்டனை காலமாக கருதி அவரை விடுதலை செய்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. இது தொடர்பாக அவர் மீது உள்ள மற்றொரு வழக்கிலும் அவரை மன்னித்து இந்த நீதிமன்றம் விடுதலை அளிக்கிறது. ஏர் பபிள் இல்லாம போடுமா? டாக்டர், ஏர் பபிளோட போட்டா என்ன ஆகும்? ஏர் பபிளோட வெயின்ல போட்டா பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இதுக்கு ஏர் எம்பாலிசம்னு பேரு. ஸோ பேஷண்ட்டுக்கு போடும்போது ஏர் பபிள் இல்லாம தான் போடணும்.
சின்ன பூவே சின்ன பூவே கண்ணுரங்கு சின்ன பூவே